வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு மார்கழி 2ஆம் நாள் காலையிலே தொடங்கியாச்சுங்க. பூக்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக கலெக்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி பிரசாதமாக வந்துட்டு பீட்ரூட் ஹல்வா தான் பண்ணலான்னு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். காலையில் பீட்ரூட் ஹல்வா ரொம்ப சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி சாமிக்கு படைச்சாச்சு. மார்கழினாலே ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிக்கணுமே சின்ன வயசுலலாம் ரொம்ப கவலையாக இருக்கும். இப்போ என்னவோ ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிக்கிறது சூப்பர் அப்படின்னு தோணுது எனக்கு. இது பேர் தான் மெச்சூரிட்டியோ என்னவோ புரியலை. இது கூட நல்லா தான் இருக்குது. ஹல்வாலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு சாமிக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான பூக்கள் எல்லாமே மாற்றியாச்சு. பூக்கள்லாம் வச்சுட்டு தெருவுக்கு தீபம் ஏற்றிட்டு உள்ளே வந்தாச்சுங்க. இன்றைக்கி ரொம்ப பெரிய கோலம்லாம் போட முடியலை, மழை வந்துகிட்டே இருக்குங்க கொஞ்சம். அதனால் ரொம்ப சின்னதாக ஒரு கோலம் மட்டும் போட்டுட்டு வந்தாச்சு. எப்படியும் மழை வந்து அடிச்சுட்டு போயிடுமேன்றதுனால சின்னதாக ஒரு கோலம் மட்டும் போட்டாச்சுங்க. உள்ளே வந்துட்டு தீபம் சாம்பிராணி எல்லாம் சாமிக்கு அழகாக காட்டிட்டு நம்ம பண்ண பீட்ரூட் ஹல்வாவை நெய்வேத்தியமாக வச்சு படைச்சாச்சு. இந்த மார்கழி மாதம் சின்ன வயசில் எங்கள் ஊரில் பஜனை கோவில்னு ஒன்று உண்டு. அப்போ காலையிலேயே பஜனைக்காக போவோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது பஜனை முடிச்சுட்டு கிடைக்கக்கூடிய பிரசாதத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேங்க. ஒரு 5 மணிக்கு போகிற நம்ம 6க்கு தான் பிரசாதமே கொடுப்பாங்க. அதுக்காகவே 1.5 மணி நேரம் விடாமல் தாளம் போட்டுகிட்டே இருப்பேன். நல்லா தான் இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு மெமரிஸ் கூடன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.